கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம் உத்தரவிட்டது. மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையம் கேசாரி கிராமத்தில் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு சொந்தமான இடத்தை கையகப்படுத்தியது. அதற்கு மாற்றாக விஜயநகராவில் 14 கிரவுண்ட் நிலம் வழங்கப்பட்டது. கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் மதிப்பை விட பல மடங்கு அதிகம் மதிப்புள்ள நிலம் சித்தராமையா மனைவிக்கு வழங்கப்பட்டது எனவும், சித்தராமையா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் எனவும் ஆளுநரிடம் புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. புகார்கள் குறித்து விசாரித்த ஆளுநர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் அனுமதி வழங்கினார். இதற்கு எதிராக சித்தராமையா தொடர்ந்த மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து, இதனையடுத்து சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம் உத்தரவிட்டது. மூடா வழக்கில் புகார் பதிவு செய்ய மைசூர் லோக் ஆயுக்தா எஸ்பிக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணை அறிக்கையை 3 மாதங்களில் டிசம்பர் 24ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.